அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டெலிவரி, என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் ரோல்ஸ் இன்வால்வ்ட் இன் ஐடி டெலிவரி ப்ராஜெக்ட்ஸ். இது வந்து முடிந்த வரைக்கும் நான் தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பட் இது மோஸ்ட்லி டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து பயன்படுத்த போகிறேன். ஆனால் பேசுகிறது வந்து வச்சு நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமைப்படுத்த முயற்சிக்கிறேன். அதே மாதிரி இதில் நான் உங்கள் பகிர்ந்து கொள்கிற இந்த அனைத்து கருத்துக்களும் மிகவும் மேலோட்டமாக தான் இருக்கும். இனிமேல் வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி நான் இன்னமும் தெளிவாக விரிவாக பேச இருக்கிறேன். இது வந்து ஒரு 10,000 ஃபுட் வியூ அப்படிம்பாங்களா, அதுமாதிரி 10,000 அடிக்கு மேலேருந்து ஒரு பொருளை பார்த்தா எப்படி இருக்குமோ ஒரு இடத்த, அந்த மாதிரி வெரி மேலோட்டமாக தான் வந்து இதில் பேச போகிறேன். வரக்கூடிய வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஐடி டெலிவரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் வந்து முக்கியமாக சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ஒரு மென்பொருள் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் வந்து எப்படி நம்ம ஆரம்பத்துலேருந்து கடைசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடக்குது, என்னென்ன செயல்பாடுகள் இருக்குது, அதேமாரி யாரெல்லாம் அதில் இன்வால்வ் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால், இன்னொன்று அஜைல் ஸ்க்ரம் மெத்தடாலஜி, விச் இஸ் அதுதான் வந்து இப்போ மோஸ்ட் ரீசன்ட். அதை பற்றி பார்க்கலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்க்கலாம். அதேமாரி என்னென்ன ரோல்ஸ் இன்வால்வ்ட், அப்புறம் அந்த பர்டிகுலர் ரோலில் என்னென்ன ஹை லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மெயினாக வந்து எதனால் வந்து ஐடி நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்குது. லெஃப்ட் சைட் பார்க்கலாம் நீங்கள். இது குட் பி ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை ஒரு கரண்ட்லி மேனுவலாக பண்ணிகிட்ருக்கிற ஒரு ப்ராசஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதுமாரி நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து ட்ரைவிங் ஃபேக்டர். அதுதான் மெயின். அது வந்து பிஸ்னஸ் பேசிக்கலி அவங்க வந்து பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணால் நம்ம பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க டிசைட் பண்ணி ஐடிகிட்ட வருவாங்க. ஐடிகிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்து கேட்பாங்க, என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு செட் ஆஃப் பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸை வாங்கி அதை வந்து பிஸ்னஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது அப்ளிகேஷனாக பில்ட் பண்ணுறது தான் ஐடி டெலிவரியோடைய ப்ரைமரி கோல். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிறது ஒரு பிக் டொமைன், அது ஒரு டொமைன் நாலேஜ் அது. ஆனால் எளிமையாக புரியறதுக்காக நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுங்கிற ஒரு லைனில் மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். ஸோ சாஃப்ட்வேர் வந்து 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்னென்னா, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், அதாவது இந்த விண்டோஸ், லினக்ஸ் மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ரன்னிங் யூஸிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், கம்பைலர்ஸ், டீபகர்ஸ், டிவைஸ் டிரைவர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் சிஸ்டம் சாஃப்ட்வேர். இதில் வந்து தேர் இஸ் நாட் சில டைம் யூ ஒன்ட் ஈவன் சி எப்படி ரன் ஆகிட்டுருக்கு, இல்லை ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்காது, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் இல்லாமல். பட் அது இல்லாமல் கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாது. இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சாஃப்ட்வேர். பட் இட்ஸ் ப்ரிவலண்ட்டாக வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்காது. எல்லாமே அண்டர்லைங். இப்போ ஒரு கார் இருக்குது, ஒரு ஏரோப்ளேன் ஓடிட்டுருக்குன்னா அதில் எவ்வளவோ சாஃப்ட்வேர் இருக்குது, அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதே இது ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது வந்து என்னென்னா, நம்ம நேரடியாக பார்க்கலாம், யூஸ் பண்ணுறோம். இப்போ பேங்க் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ட்ராவல் புக்கிங் சைட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங், கேம்ஸ், சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா இன்டர்ஃபேஸ் மூலிமா யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கிற அப்ளிகேஷன்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் தம் ஆர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து நீங்களாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச், ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நீங்களாக பில்ட் பண்ணுறது ஒன்று. இன்னொன்று பை அண்ட் இம்ப்ளிமெண்ட், வேற ஒருத்தங்க பண்ணி பேக்கேஜாக விற்பாங்க, அதை வாங்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறது. அதுமாதிரி 2 டைப் இருக்குது, பில்ட் யுவர் ஓன் இல்லை பை அண்ட் இம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுமே வந்து ஆன் ப்ரெம் பண்ணலாம். ஆன் ப்ரெமிசஸ்னால் நீங்களே கம்ப்யூட்டர்லாம் வாங்கி, சர்வர் வாங்கி, உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய டேட்டா சென்டரில் நீங்களாக ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் முடிக்கிறது வந்து ஆன் ப்ரெம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டு. க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போது வெரி எமர்ஜிங் டெக்னாலஜி அண்ட் லாட் ஆஃப் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அந்த க்ளவுடை. இது 2 பற்றியும் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம இன்னும் வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து
ஐடி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் அதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாட்டர்ஃபால் அண்ட் அஜைல் இருக்குது. வாட்டர்ஃபால் மெயின் திங் என்னென்னா, ஒரு ஸ்டார்டிங் வித் ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து இந்த கடைசியாக மெயின்டெனன்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அவுட்புட்டை வாங்கி அடுத்த ரிலே ரேஸ் மாதிரி, ஒரு ரிலேயில் வந்து நீங்கள் ஓடிட்டு போய் ஒரு ரிலே பட்டன் கொடுத்தோன்னே அடுத்தவங்க ஓடி போய் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாங்களா, அதுமாதிரி ரிலே ரேஸ் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அவங்க முடித்தோடனே அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு போகிறது தான் வாட்டர்ஃபால் மெத்தட். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்குயர்மெண்ட்ஸ்லேருந்து டிசைன் போகும், டிசைன்லேருந்து இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறது ஆக்சுவலி இஸ் பில்ட் டெவலப்மெண்ட், அதெல்லாம் வந்து இதில் வரும். அப்புறம் அந்த பில்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டிங், கடைசியாக அது மெயின்டெனன்ஸ் மோடில் போய் ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டில் இருக்கும். இது வந்து வாட்டர்ஃபால் ட்ரெடிஷ்னல். இதான் வந்து பல வருஷமாக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு மெத்தடாலஜி. ஆனால் இப்போ வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதில்ல. அதுக்கு பதிலாக மோர் பவர்ஃபுல், மோர் சேஞ்ச் அடாப்டபிலிட்டி டு சேஞ்ச் அப்படிங்கிற மெயின் ரீசனுக்காக தான் அந்த அஜைல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்திருக்கு. அஜைலுங்கிறது வந்து நீங்கள் பார்த்த எல்லா ஸ்டெப்ஸுமே நடக்கும், ஆனால் வித்தின் அ ஷார்ட் ஐட்ரேஷன், ஒரு சின்ன ஒரு விண்டோவில், இப்போ 1 மந்த்னால் 1 மந்த்துக்குள்ளேயே வந்து இந்த எல்லா ஃபேஸுமே முடிஞ்சு கஸ்டமர் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு டெலிவரி கொடுக்கறது தான் அஜைல். இதில் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபுல் ப்ராஜெக்டோடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் முன்னாடியே தெரியணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து அந்தந்த ஸ்ப்ரிண்ட்னு சொல்லுவாங்க, அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். அதாவது மேனேஜபிள் சங்க் ஆஃப் ஒர்க் பிரித்து அதை வந்து கஸ்டமருக்கு கொடுத்து அதில் வர ஃபீட்பேக்கை வாங்கி ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கிறது. நம்மளுடைய அப்ரோச் அண்ட் டெலிவரி எல்லாத்தையும் வந்து வில் கெட் அ குவிக் ஃபீட்பேக் அண்ட் அடாப்ட் டு சேஞ்சஸ். அதான் வந்து அஜைலுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மெயினாக வந்து போத் வாட்டர்ஃபால் அண்ட் அஜைலில் இருக்கிற ரோல்ஸ், என்னென்ன ரோல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஐடி ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஓனர் இஸ் வந்து ஒன் ஆஃப் த ஸ்க்ரம் ரோல், அஜைல் ஸ்க்ரம் ரோல். அந்த ப்ராடக்ட் ஓனருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, இந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் டீமுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ப்ராடக்ட் பேக்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து கஸ்டமர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லேருந்து வாங்க வேண்டியது, அதை பேக்லாக் வந்து ரிஃபைன் பண்ணி வேல்யூ பேஸ்ட் ப்ரையாரிட்டைஸ்ட் பேஸ்ட் ஆன் வேல்யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ராடக்ட் ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அவங்க தான் வந்து தே வில் மேக் அ டெசிஷன், ஓகே, வாட் வில் ஆட் வேல்யூ ஆர் வாட் வில் நாட் ஆட் வேல்யூ டு த ப்ராஜெக்ட். தே ஆர் த சிங்கிள் அத்தாரிட்டி டு டிசைட் என்ன ரெக்குயர்மெண்ட் நம்ம பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதேமாரி தே ஒர்க் வித் கஸ்டமர்ஸ் அண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் தே ஆர் வெரி business focused. Next role we are talking about is business analyst. இந்த business analystங்கிறது ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் ப்ராஜெக்டினுடைய ஒரு ரோல். இவங்க தான் வந்து மெயினாக பிஸ்னஸ் டொமைன் நாலேஜ், அப்புறம் ப்ராசஸ் டாக்குமெண்டேஷன், அதாவது எலிசிட்டிங் த ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்து அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் வேணும், என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல், ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல், எல்லா ரெக்குயர்மெண்ட்ஸுமே வாங்கி ஒரு டாக்குமெண்ட் பண்ணி, இதுதானா இது நீங்கள் எதிர்பார்க்குறதுன்னு சொல்லி ரிவ்யூ பண்ணி அது சைன் ஆஃப் வாங்கி டெவலப்பர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அவங்க பிஸ்னஸ் அனலிஸ்டோடைய வேலை ரொம்ப கிரிட்டிக்கல் இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால். டாக்குமெண்டேஷன், பிஸ்னஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ் ரிவ்யூ, லுக்கிங் ஃப்ரம் அ கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே சமயத்தில் அதை இன்டர்பிரேட் பண்ணி டெவலப்பர்ஸ்க்கு கோடிங் பண்ணுற அளவுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குற நாலேஜ் உள்ளவங்க தான் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல். தே ஆல்சோ சம்டைம்ஸ் இன் சம் ஆர்கனைசேஷன் அவங்கள வந்து டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டெப்பில் வந்து அவங்க பிஸ்னஸ் அனலிஸ்ட் இன்வால்வ் ஆவாங்க. இது டிபெண்டிங் ஆன் த ஆர்கனைசேஷன். டேட்டா அனலிஸ்ட், இது வந்து அனதர் நியூ ரோல், இட்ஸ் எமர்ஜிங் ரோல். இது வந்து someone who collects data and performs statistical analysis. மெயினாக வந்து டேட்டா பார்த்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து யூஸபிள் இன்சைட்ஸாக மாற்றுறது, பிஸ்னஸ் இன்சைட்ஸ், அதாவது இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. சிம்பிளி டேட்டா கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் அதை அனலைஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் கண்டுபிடிச்சி இது வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பிஸ்னஸ் இன்சைட்ஸ் கொடுக்குறது தான் டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. அகைன் இது வெரி ஜெனரிக் டேர்ம், இதுக்குள்ளே நிறைய சப் டிவிஷன் இருக்குது. பட் இந்த வீடியோவில் அதை பற்றி போவேன்னா இன்னொரு ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். பட் மெயினாக வந்து அவங்க டேட்டா அனலிஸ்ட் வந்து they know in and out of source of data,
content of data and how the life cycle of the data itself. And அதை வந்து எப்படி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஈஸியாக சீனியர் லீடர்ஷிப் ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கு புரிகிற அளவுக்கு they will try to influence decision making, அந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்லாம் பண்ணுறது டேட்டா அனலிஸ்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்க்ரம் மாஸ்டர். இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்க்ரம் ரோல். பேசிக்கலி ஸ்க்ரம் மாஸ்டரோடைய ரோல் என்னென்னா, அந்த டீம் டெவலப்மெண்ட் டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் டீம் வந்து தே ஆர் ஃபாலோவிங் த அஜைல் வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஆல்சோ ரிமூவிங் ஆப்ஸ்டக்கிள்ஸ். அதாவது ஏதாவது ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருது ப்ராஜெக்டில் வந்து, எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வரல, இல்லை என்னுடைய சர்வர் ரெடி ஆகலை, அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து மெயினாக மானிட்டர் பண்ணி அதை உடனே சால்வ் பண்ணுறது தான் ஸ்க்ரம் மாஸ்டரோட மெயின் ஒர்க்கு. பேசிக்கலி இது கிரியேட் அ என்வாரன்மெண்ட் வேர் டீம் வந்து கொஹசிவாக நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்து தே வில் பி ஏபிள் டு ஒர்க் டுகெதர் ரைட் ஃபார் அ பெட்டர் அவுட்கம் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதுக்கான கல்ச்சர், அதுக்கான ஒரு என்வாரன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்க்ரம் மாஸ்டருடைய ஒர்க்கு. And they should have a good relationship between team, the development team, product owner. The Scrum Master வந்து typically they don't have any authority. Basically they don't have a person reporting under them. ஒரு direct relationship, அது எம்ப்ளாயீஸ்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க டீமில். They are not reporting to them directly, but it is more like a influencing role, servant leadership அப்படிங்கிறது. அதாவது இந்த டீமுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற ஸ்க்ரம் மாஸ்டர் டைரக்ட் பண்ணாமல் அவங்க வந்து they will tell the outcome and the development team comes up with the solution. So Scrum Master is a very critical role in Agile. அடுத்து பார்க்க போகிறது ப்ராஜெக்ட் மேனேஜர். இது வந்து ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் ப்ராஜெக்ட் ரோலில் இருக்குது ப்ராஜெக்ட் மேனேஜர். இது வந்து வெரி பவர்ஃபுல் அண்ட் அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர் தான் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பாங்க யூஸ்வலாக இன் எனி கம்பெனி. ஏன்னா they are full and full responsible for the planning, procurement and execution of the project. இது வந்து செட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதேமாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. பேசிக்கலி இந்த நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வாட்டர்ஃபால் மெத்தடில் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் அ கிரிட்டிக்கல் ரோல். தே ஆர் த ஒன் ஹூ டிசைட்ஸ் வாட் கெட்ஸ் டெலிவர்ட், ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ராஜெக்ட் பிளான் பண்ணிவிட்டு அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்குறது, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், காஸ்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து சிங்கிள் பர்சன் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அவுட்கம். மேனேஜிங் த கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட், இதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். காஸ்ட், டைம், ஸ்கோப் அப்படிங்கிற ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த மூணுமே வந்து primarily drives the quality of the project. So project manager is very key critical role in waterfall. சில பேர் சொல்லுவாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் இட் சேம் அஸ் ஸ்க்ரம் மாஸ்டர். பட் ரெண்டுக்கும் தெர் இஸ் நோ ரெண்டுக்கும் வேறு ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. தே ஆர் நாட் சினானிமஸ். ஓகே, ஐடி ஆர்கிடெக்ட். இது வந்து ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் ப்ராஜெக்ட் ரோல். பேசிக்கலி ஐடி ஆர்கிடெக்டோடைய ஜாப் என்னென்னா, ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸ் கிடச்சிச்சு ஃப்ரம் த பிஸ்னஸ். டெவலப்பர்ஸ் கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆர்கிடெக்டோட ஒர்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா தே ஹாவ் தி போத் பிஸ்னஸ் நாலேஜ் அண்ட் ஐடி பேக்ரவுண்ட், ரைட்? அதை வச்சு தே டிசைன் த இன்டர்ஃபேஸஸ், தே டிஃபைன் தி ஆர்கிடெக்சர் ஆஃப் த ஹவு த சாஃப்ட்வேர் இஸ் கோயிங் டு ஒர்க். இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ ஒரு சிட்டி பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஐடி ஆர்கிடெக்டோடைய ஜாப் என்னென்னா, இந்த சிட்டியில் எங்கே வந்து பஸ் ஸ்டேஷன் இருக்கணும், எங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கணும், எங்கே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ரைட், எங்கே ஏர்போர்ட் இருக்கும், இது மாதிரி ஹை லெவலாக டிசைன் பண்ணுறது தான் ஆர்கிடெக்டோட வேலை. எங்கெங்கே என்னென்ன இருந்தால் எத்தனை அப்படி ஹவு மெனி குவான்டிட்டிஸ் இருக்கணும், எல்லாமே தே டிசைட். ஆர்கிடெக்ட்ஸ் டிசைட் த ஃப்யூச்சர், த விஷன். டெவலப்பர்ஸ் இருக்காங்களா, பில்டர், தோஸ் ஹூ ஆர் ஆக்சுவலி ப்ரோக்ராமிங், தே நோ ஹவு டு பில்ட் பஸ் ஸ்டேஷன் ஆர் the airport or hospital or அது மாதிரி. architects would not get into the details how you are going to build அந்த ஒவ்வொரு யூனிட்டும் நீங்கள் பில்ட் பண்ணுறது அதை பற்றி பேச மாட்டாங்க. பட் ஜென்ரலாக ஒரு டவுனில் எதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறாங்களா, அது மாதிரி பிளானர் தான் ஆர்கிடெக்ட்ஸ். ஆர்கிடெக்டோட ரோல் என்னென்னா, தே ஆர் நாட் ஓன்லி மேனேஜிங் த கரண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ், பிஸ்னஸ்க்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் மட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பத்தாது. அதை வந்து ஃப்யூச்சரில் இது மேனேஜபிளாக இருக்குமா, ஸ்கேலபிளாக இருக்குமா, நாளைக்கு அதிக யூஸ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னா இதே மாடலில் வச்சு நம்மளால் ஸ்கேல் பண்ண முடியுமா, அது மாதிரி நிறைய ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது.
அது ஆர்கிடெக்டோட மெயின் ஒர்க்கு. இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. என்டர்பிரைஸ் ஆர்கிடெக்ட், சொல்யூஷன் ஆர்கிடெக்ட்ஸ், அப்ளிகேஷன் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு நிறைய டைட்டில்ஸ் இருக்குது. அகைன் வில் see in future videos. But one of the takeaway is they see the big picture. DBA, database administrator, also வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வாட்டர்ஃபால் ப்ராஜெக்டோடைய ரோல் இது. அவங்க வந்து மெயினாக மேனேஜிங் த டேட்டாபேஸ், எதில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் ஆகும்ல, அந்த டேட்டாபேஸ் ஆரக்கிளாக இருக்கலாம், SQL சர்வர். இது வந்து தே என்ஷூர் தட் தே ஆர் செக்யூர் அண்ட் தே ஆர் ரன்னிங் எஃபிஷியன்ட்லி. அதான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டோட ஒர்க்கு. They manage with the capacity planning, installation, configuration, database design, and all the migration activities. They also monitor performance and troubleshoot. They manage the access control for some of the users, and also making sure the data is backed up. This is one of the traditional waterfall project role. DevOps engineer is a new and emerging role. இது வந்து மெயினாக என்னென்னா டெவலப்மெண்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். அதாவது ஒரு டெவலப்பர் வந்து கோடிங்லாம் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொடக்ஷனுக்கு அல்ல மற்ற என்வான்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு தனி டீம் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் டீம் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில் வந்து ஒரு ஹேண்ட் ஷேக், அதாவது ஹேண்ட் ஆஃப் டேக் ஓவர் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த டெவாப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, பேசிக்லி இட் ஆட்டோமேட்டட் த என்டையர் டூல் செயின். வெரி லெஸ் ஹியூமன் இன்ட்ராக்ஷனோட ஆட்டோமேட்டட் வேல எப்படி வந்து டெவலப்மெண்ட் கோட் டெவலப் ஆனதை எப்படி ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறது ஆன் அ பீரியாடிக் பேசிஸ், ரெகுலராக கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, CI/CD. அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி இந்த ரோல் வந்து வெரி எமர்ஜிங் ரோல். தே ஐடி DevOps engineer உடைய ரோல் என்னென்னா, making sure the scripts, they are able to write the script, making sure the applications and infrastructure that are used are running efficiently, right, performance of the services. இந்த ரோல் வந்து cross functional knowledge வேணும். எல்லா different tools of development, testing, deployment and operations knowledge, cloud, இது எல்லாமே ஒரு overarching ரோல். hands on as well as they should be hands off, meaning not detailed enough, but at the same time they should be aware of various technologies in this DevOps area. Traditional developer is basically a programmer. Basically they take the requirements from the business analyst and then they start building. ஒரு ப்ரோக்ராம் எழுதி டெஸ்ட் பண்ணி அது வந்து கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸுக்கு மீட் பண்ணுதா அப்படிங்கிறத அவங்க, அதான் டெவலப்பருடைய ஜாப் வந்து பில்டிங் த கோட். ஸோ த சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து they look at different Java, different languages, right, web based டெக்னாலஜியாக இருக்கலாம், டேட்டாபேஸ் ஓரியன்டாக இருக்கலாம். பட் நம்ம இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஃபியூச்சரை பார்க்கலாம். பட் டெவலப்பரோட ஜாப் வந்து மெயினாக கன்வெர்ட்டிங் த ரெக்யர்மெண்ட்ஸ் இன்டு ஒர்க்கிங் ப்ரோக்ராம் and also design the testing, unit testing, making sure integration testing is completed with the other developers code. Basically they contribute to the overall quality of the code that they are developing. Tester, it's another traditional role in waterfall projects. They are also called QA, quality assurance tester. இவங்க வந்து they make sure the developer பண்ணியிருக்கிற அந்த கோடிங் வந்து meets the customer requirements or not. அப்படி மீட் பண்ணலன்னா டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. they will assign defects to the developer, and then developer will go back and fix the code fix பண்ணிவிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு then they will communicate to the customer that now you can start the user acceptance testing. ஸோ இது வந்து critical role. Basically whatever the developer has done, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இன்னொன்று does it meet the customer's requirement. Security analyst is the next role. இது வந்து நியூ அண்ட் எமர்ஜிங் ரோல் ஆல்சோ. இவங்க வந்து எப்படின்னா, they work interdepartmentally, mainly focused on system security, application and system security, making sure the assets, digital assets being built are protected from outside world. Only authorized users are using their applications, and also making sure that the security, if something happens to the application, they know how to respond, incident response,
as well as DR, disaster recovery plans, அதெல்லாம் வந்து in place இருக்கா, how frequently they are being tested. அதேமாதிரி monitoring access, sometime audit, they'll do assessments, security assessments. They also look for any breaches. Are there any breaches? அப்படி breach-ஆக இருந்ததுன்னா உடனே how to do the root cause analysis and fixing the issue. It is a very critical role and it's an emerging role, especially in the cyber security world. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு ஹை லெவல் ஓவர்வியூ தான் இன்றைக்கி ஐடி டெலிவரி அண்ட் வாட் ஆர் த ரோல்ஸ் இன்வால்வ்ட், என்னென்ன மெத்தடாலஜி இருக்குது, வாட்டர்ஃபால் மெத்தட்ஸ் அண்ட் அஜைல் ஸ்க்ரம் மெத்தடாலஜி. இங்கே வந்து சம்மரி ப்ராடக்ட் ஓனர் அண்ட் ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த க்ரீன் பேக்ரவுண்டில் இருக்கிறது, இது ரெண்டும் அஜைல் ஸ்க்ரம்முடைய ரோல். And then third role is development team. The development team would contain any one of more than one of this role called development team. Now waterfall வந்து you have project manager, you have business analyst, you have architect, developer, tester அப்படின்னு இண்டிவிஜுவல் ரோலில் இருப்பாங்க வாட்டர்ஃபால் மெத்தடில். as I said, waterfall method is losing its popularity. இப்போ வந்து agile and scrum is getting more popular and more jobs available in those area. So as I said, future videosல நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் agile scrum பற்றி. Thanks for watching everyone. Again மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.